ஆகவே அவர் வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் இருக்கும் நாம் ஆண்டவரை புகழ்வோம். நம் தந்தையாகிய கடவுளும் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து அவரை துதித்து பாடுவோம். நம் உதடுகள் திறந்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவோம். எபிரேயர் அதிகாரம் 13 இறைவசனம் 12. இதனால்தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். ஒவ்வொரு நொடியும் நமக்கு நன்மை செய்வதற்காக நம்முடைய நினைவாகவே இருக்கும் தேவனை நாம் தேவைகளுக்காக மாத்திரம் தேடாமல் அவர் செய்த நன்மைகளை பாடி புகழ்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். நம்மை தூயவராக்க நகரத்துக்கு வெளியே துன்புற்ற இயேசு கிறிஸ்துவை போல நாமும் இந்த உலகத்தை குறித்த கவலைகளை விட்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் பொக்கிஷமாகிய நித்திய வாழ்வை குறித்து நம் ஆலோசனை பெரிதாய் இருக்கட்டும். படுபாவியாகிய என்னை நினைத்து என் மீது அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தால் என்னை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரை பாடி புகழ்ந்து உயர்த்துவோம். என்றும் அவருக்கு நன்றி பலி செலுத்தும் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன்.